தேங்காய் மட்டையிலேருந்து எடுக்கிற அந்த நாரை வச்சு மணி பிளான்ட்க்கு மோஸ் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த நாரை வந்து கீழே நம்ம தொட்டிக்கு மண் போடுறதுக்கு முன்னாடி இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் பண்ணும்போது கீழே வச்சுட்டு மேலே வந்து மணல் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சீக்கிரம் வடிஞ்சிரும், எந்த தண்ணியுமே உள்ளே நிற்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்டில் இந்த ரூட் ஸ்பாயில் ஆகுறது, தண்ணி உள்ளேயே நின்னா பிளான்ட் அழுகுன மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நல்லா உரிச்சதுக்கப்புறம் அந்த ஹார்ட் லேயர் ஆஃப் மட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கோகோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கார்டனிங்கில், அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். என்கிட்ட அருவாள் வச்சு வெட்ட முடியலைங்கிறதுனால நான் அந்த வசிலேயே அதை சின்ன சின்னதாக உரிச்சிட்டேன். அப்புறம் அதே மாதிரி தொட்டிக்கு கீழே போட்டு நம்ம மேலே மண் போட்டு வச்சிடலாம். இது தண்ணி வடிகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கோகோ பித் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம இந்த ஃப்ளோண்ட்ரமா வெரைட்டிஸு அப்புறம் கிளத்தியெல்லாம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இது ஈரமாயிருமா, தண்ணி ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இது ஈரமாக இருக்கும், அது அப்படியே ஒரு மேலே கூலிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.